வணக்கம் மக்களே. ஸோ ஆர்பிஐ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது வருகிற 2025 ஜனவரி 1 முதல் பார்த்தீங்கன்னா 3 வகையான பேங்க் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா செயல்படாது அப்படின்ற ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸு என்னென்ன வகையான பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அதை முதலாக பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்களை பார்க்கலாம். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிர்ச்சிகரக்கூடிய ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் எந்த ஒரு வங்கி பரிவர்த்தனையும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாத அந்த கணக்குகள் பார்த்திங்கன்னா ஜனவரி 1, 2025 முதல் பார்த்தீங்கன்னா மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள் இல்லை அதற்கு மேற்பட்ட மாதங்கள் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு வருஷத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய வங்கி கணக்குகள் எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வகையான பேங்க் அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மூடப்படும் அப்படின்றத ஆர்பிஐ தெரிவிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். பட் அது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றதுனால அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மினிமம் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்டு முழுக்கவே பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 வகையான அக்கௌண்ட்ஸ் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுடைய வங்கி கணக்கு, அதாவது உங்களுடைய வங்கிக்கு சென்று உங்களுடைய வங்கி கணக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கான கேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நோ யுவர் கஸ்டமர், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸை உங்களுடைய வங்கிக்கு போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கேட்டகரிஸில் வரக்கூடிய எந்த பேங்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் அண்ட் நெட் பேங்கிங்னு சொல்லக்கூடிய 2 வகையான பரிவர்த்தனை செய்வதற்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பரிவர்த்தனையை பணம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, இது போன்ற ஆன்லைன் பரிவர்த்தனைகள் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் தடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை எனக்கு தெளிவுபடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சதீஷ்.